அது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். தப்பாங்க, மக்கள் உங்களோட பேச்சை கேட்கக்கூடாது நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மைக்? வணக்கம் நண்பர்களே, இந்த சாட்டர்டே எபிசோட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னைக்கு விஜய் சேதுபதி எப்படிலாம் ரோஸ்ட் பண்ண போறாரோ, கண்டிப்பா நம்ம நினைச்சது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிடுவாரு. ஒன்றும் நடக்கல. அப்படிதான் எல்லா வாரமும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா அப்படி பண்றாரான்னு கேட்டா அது பாதிக்கு பாதிதான் இருக்கு. இந்த வீட்டு ஆளுங்களுக்கு தெரியல, பிக் பாஸ் கொடுக்கல, நான் தரேன் உங்களுக்கு அந்த பிரைவேசி. பாதிக்கு பாதின்னு சொல்றதை விட ஒண்ணுமே இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண தவறுகளை சரியா கண்டிச்சிருந்தாலோ இல்ல கரெக்டா ரோஸ்ட் பண்ணியிருந்தாலோ இவங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. மற்றவங்க என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாலும் உங்களுக்கு அதை பத்தின கவலை இல்ல, குற்ற உணர்ச்சி இல்ல. ப்ளீஸ் கழட்டுங்க. நாம நினைச்ச எல்லாத்தையும் அவர் கேட்டிருக்காரு. ஆனா இவங்களுக்கு அது பத்தவே பத்தாது. இன்னைக்கு கூட ரோஸ்ட் பண்ணாரு. திருந்துறாங்களான்னு கேட்டா திருந்தல. எனக்கு இது வாரம் வாரம் நடக்கிற ஒரு விஷயம் தான்டா. எல்லாத்தையும் நான் பொறுத்து பண்ணா. ஆனா பார்வதி கடைசியா ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க, அத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியலடா. பாடுறதுக்கு வேற சாங்கே உங்களுக்கு கிடைக்கலையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கடா அது. அது போய் இப்படி பண்ணிட்டீங்களே. எனக்கு கொல்லுங்கடா, எனக்கு கொல்லுங்க. மைக்கை மூடி பேசியதற்காக பார்வதியையும் கமுருதினையும் சிறப்பாக ரோஸ்ட் செய்தாரா விஜய் சேதுபதி? பேசுங்க பாரு, மைக் போடாம அங்க இருந்து கத்தி பேசு. எனக்கு கேட்கல பாரு, சத்தியமா கேட்கல. பாரு பேச எதுவுமே கேட்கல. பார்வதிக்கும் கமுருதனுக்கும் முட்டு கொடுத்ததால் மாட்டிக்கொண்ட கானா வினோத் மற்றும் அமித். உட்காருங்க வினோத், சொல்லுங்க. கமுருதனை பற்றி திவ்யா பேசியது உண்மைதானா? ஓகே, அந்த திட்டு நான் வாங்கிக்கிறேன். ஆனா நான் உன்னை பேசுவேன். பார்வதிக்கும் கமுருதனுக்கும் நடந்த பிரேக்கப். பேச வேண்டாம்னா பேச வேண்டாம், கடைசி வரைக்கும் பேச வேண்டாம். அப்புறம் இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நண்பர்களே, நாம எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ரம்யா போயிட்டாங்க, நேத்து எவிக்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வியானா போறாங்க. ஒண்ணுமே பண்ணாம கிட்டத்தட்ட 70 நாள் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமா, இவ்வளவு நாள் இப்படி அதான் உங்களுக்கு கம்மி சம்பளம்னா அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. அடுத்து ஒரு எவிக்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஓகே நண்பர்களே, அடுத்து யார் எவிக்ட் ஆக போறாங்கன்னா வியன்னா. யார் போவாங்க நினைக்கிறீங்க விக்ரம்? வியானா சார். சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கலடா. எல்லாம் ஒரு நாள் போய் தானே ஆகணும். இப்ப மட்டும் கிளீனா எல்லாம் பண்ணுவாங்கம்மா அப்படி சொன்னாரு. வியன்னா எவிக்ட் ஆனது உங்களுக்கு ஃபேர்னு தோணுதா இல்ல அன்ஃபேர்னு தோணுதான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற தான் முன்னாடியே அனுப்பி இருக்கணும். அடுத்து இந்த மைக் பிரச்சனை பத்தி பாத்துடலாம். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மைக்? கழட்டி வச்சிருங்க. இந்த வாரம் முழுக்க இந்த பிரச்சனை தானே எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு எப்படிதான் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமருதீன் நான் பாரு, நான் வந்து ரொம்ப சீரியஸ் சொல்றேன். உங்க ரெண்டு பேருக்கு மைக் வேண்டாம். ஆனா வந்ததுமே அவங்க ரெண்டு பேரோட மைக்கை வந்து கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க. ஆகா, இந்த வாரம் முழுக்க மைக் இல்லாம தான் சுத்த போறாங்களா? அவங்க எதிர்பார்த்ததே இதானடா. உட்காருங்க, நான் மத்தவங்க பேசிக்கிறேன், இங்க உட்காருங்க. என்னடா இவரே அவங்களுக்கு சாதகமா பண்ணிட்டான்னு சொல்லி நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இதையும் பண்ணிருங்க. அப்பதான் தெரிஞ்சது இந்த எபிசோடு மட்டும் அந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. 10 வாரம் தாண்டிச்சுங்க. உங்கள்கிட்ட பேசுறது ஒண்ணு இல்ல. ஏண்டா இதுனா ஒரு தண்டனையாடா? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. இல்ல, ஒரு வாரம் ஜெயிலே கிடக்கணும், ஒண்ணுமே விளையாடாம சொல்லிட்டு இப்படி பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து மைக்க கைட்ட சொல்லிருக்கலாம். ஸ்டார்டிங்ல இவர் இப்படி பண்ணதும் அவங்களுக்கு அது சாதகமா போயிடுச்சு. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சிக்கு ஆட்படாத மாதிரி தெரிஞ்சது சார். எதுவுமே பேசாம அப்பாடா இதுதான்டா நமக்கு நல்லது அப்படியே உட்காந்துட்டாங்க. பேசுங்க பாரு, மைக் போடாம அங்க இருந்து கத்தி பேசுங்க. இடையில கூட அவங்கள மைக்கே இல்லாம பேச வச்சாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாதான் இருந்துச்சு சார். அவங்க ரெண்டு பேருமே பேசக்கூடாது. ஆனா அவங்க பண்ண வேலைக்கு இதெல்லாம் சுத்தமா பத்தவே பத்தாது. அது பார்வதிக்குலாம் இதெல்லாம் பெருசாவே இருக்கு. அப்புறம் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரால மொத்த வீடுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டு பேர் சேர்ந்து உங்க எல்லாம் வச்சு செய்யறாங்க, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்களாம் வேஸ்ட். அப்ப ரூல்ஸ் எல்லாம் மதிச்சுக்கிட்டு பிக் பாஸ் சொல்றதான் கேட்டு இருக்கானே, அவன் என்ன கேனையனா? அவங்க கில்ட் இந்த மாதிரி தெரியல சார். ஏன்னா அவங்க வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டேன்னு சொன்னா செய்யறதுக்கு ஆள் இருக்காங்களா வீட்டுல? உட்காருங்க.
விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க சரியா ரோஸ்ட் பண்ணவே இல்ல. அதனாலதான் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை டைம் சொல்றது, எத்தனை வாட்டி அடிக்கிறது, இவங்களாலேயே பிக் பாஸுக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு. அவர் வந்துட்டு இப்ப ஜோக்கர் மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. பாரு கமருதன், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்றதா பண்ணுவோம், யாரையும் நாங்க மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு தான் சுத்திட்டு இருக்காங்க. எப்பவும் போல அப்படியே ஜாலியா தான் இருந்தாங்க சார். ஆனா 1000 தான் இருந்தாலும் திவ்யா சொன்னது கரெக்டா தான்டா இருக்கு. எப்படி இருக்குன்னா வீக்கெண்ட்ல என்ன திட்டுவாங்க அவ்வளவுதானே. என்ன விஜய் சேது ஒரு 10 நிமிஷம் திட்டுவாரா? என்ன திட்டிக்கிட்டோம், அவருக்கு தானே வாய் வலிக்க போகுது. என்ன பாஸ், அவனுக்கு தானே வாய் வலிக்கும். அவனே சத்தங்கடா. கூட நாங்க தொடச்சிப்போம். அவ்வளவுதான். அந்த வீட் மாதிரி பண்ணா தான் வெளில போறோம். ஏன்னா எல்லா வீக்கெண்ட் வாங்கி நமக்கு பழக்கமாயிடுச்சுல, அது ஒரு விஷயம் இல்லைன்னு ஆகி போச்சு. வாரம் வாரம் திட்டுறதானடா, இது என்னடா நமக்கு என்ன புதுசாடா. கடைசியா பார்வதியே சொல்லுவாங்க. எனக்கு இது வந்து வாரம் வாரம் நடக்கிற ஒரு விஷயம் தான்டா. அப்படியே வருத்தப்படுற மாதிரியே நடிக்கிறாங்க பாருங்களா. எங்கடா வாங்குனீங்க இந்த மூஞ்ச? உட்காருங்க, நான் மத்தவங்க பேசிக்கிறேன், இங்க உட்காருங்க. சும்மா ஆக்டிங் தான், நம்ம ஸ்கூல்ல போற ஆக்டிங்கா. தப்பு பண்ணிட்டோமேனு ஒரு குற்ற உணர்ச்சியே சுத்தமா இல்ல. இப்ப மட்டும் வருத்தப்படுற மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிறாங்க. நாங்க பண்ணது தப்புதான்றத உணர்ந்துதான் விடுகிற அவ்வளோ ஒரு. இந்த டைம்ல விஜய் சேதுபதி ஒரு குறும்படம் ஒண்ணு போட்டிருக்கணும். விக்கல்ஸ் இருக்கான். அவங்க அப்ப முன்னாடி தண்டை பண்ணணும். ஏன்னா பிக் பாஸ் தண்டனை கொடுத்த பிறகு இவங்க மைக்க மூடி தான் பேசிட்டு இருந்தாங்க. எங்க அதெல்லாம் அதெல்லாம் இங்க பண்ண போறாரு. நாம எதிர்பார்க்கறது தான், ஆனா அவரு பண்ண மாட்டாரு. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா ஆனா பண்ண மாட்டேன். இதுல வேற இவங்க 2 பேருக்கும் கானா வினோத் வேற முட்டு கொடுக்க வந்துடுறாரு. ஏன்னா அவருடைய அப்படியே நெருங்கிய உள்ள நண்பர்கள். வர்றதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வாரம் முழுக்க தான் முட்டு கொடுத்துருந்தீங்க. அவருக்கு பிடிக்காத யாராவது உள்ள இருந்தாங்கன்னா உள்ள வருவாரு. இல்லையா மட்டும் சொல்லுங்க. தெரிஞ்சது அப்ப ஏன் முன்னாடியே சொல்ல? அவங்க 2 பேரும் தப்பு பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியுது, அப்புறம் ஏன் தேவையில்லாம முட்டு கொடுக்குறீங்க? அவர் பூசி முழுகுறான்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? இப்படியே முட்டு கொடுத்து உங்க பேரை தான் கெடுத்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு அவர் வெளில போறாங்க. இன்னைக்கு கானா வினோத்தையும் சிறப்பாக செஞ்சுட்டார் விஜய் சேதுபதி. அவர் உங்களை ரொம்ப அழகா வச்சு விளையாடுறாரு. இது கானா வினோத்துக்கு தேவையான ரோஸ்ட் தான். அப்பயாச்சும் திருந்துறாரான்னு பார்க்கலாம். அவர்கள் பண்ற செயலால உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. பீட கூட சேர்ந்து தான் கமருதீன் பீடை ஆயிட்டான். இந்த 2 பீட கூட சேர்ந்து நீங்களும் பீடை ஆயிட்டு இருக்கீங்க. கூட வேற இந்த அமித்தையும் சேர்த்துக்கிறீங்க. நீங்க சொல்லாதீங்க அமித், நீங்க அனுபவிக்கல. பார்வதியோட உண்மையான முகம் தான் அவங்க யாருக்குமே தெரியாது. நீங்க வைல்ட் கார்டுல தானே போனீங்க, உங்களுக்குமா தெரியல? அவங்க சரியா பூமுட்டையா இருக்காரு. கிளீனிங் அவங்க டெய்லி பண்ணாங்க. இதுல அமித் என்ன சொல்றாருன்னா, பார்வதியும் கமருதீன் நல்லா வேலை பார்த்தாங்களாம். உண்மை நாள் இது ஏன் நடந்தது அந்த படத்தை போடுங்க சார். இந்த ஹவுஸ் கிளீனிங்ன்ற பேர்ல இந்த ஹால் ஏரியா, லிவிங் ஏரியா, இந்த வெளி ஏரியா, அப்புறம் இந்த பிக் பாஸ் ஹவுஸ், தலை ரூம், சூப்பர் ஹிட்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும். போங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. இதெல்லாம் பண்ண முடியும். போங்க. அமித்துக்குன்னா இது தேவையில்லாத வேலை. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களே பல முறை. ரொம்ப உங்களுக்கு இது பண்றாரு. சேர்ந்தாலும் எல்லாம் பீடை ஆயிராங்க. பெட்ரூம்ல க்ளீன் பண்ணாங்களா அவங்க? அவங்க நல்லா மண்டையை கழுவிடுறாங்க, அது ஏமாந்துடுறாங்க. எல்லாரையும் கோத்து விட்டுடுது. சொல்றல அவங்க திவாகர் மாதிரி எல்லார்கிட்டயுமே இது பண்ண யாரெல்லாம் ஏமாந்து. பார்வதியோட சவகாசத்தை மட்டும் விட்டீங்கன்னா நீங்க 3 பேரும் உருப்பிடுவீங்க. நல்லா மண்டல பீடையன்ஸும் பீடை ஆகிட்டு தான் இருக்கானுங்க. அதை நீங்க கவனிக்கல. கேள்வி கேட்டா உங்களை நேக்கா கோத்து விட்டுட்டு அது தப்பிச்சிடுதுடா. வீடு சுத்தமா இல்ல சார், கடைசி நான் தப்பு பண்ணிட்டேன் சார். அமித்துக்கும் இது தேவையான ரோஸ்ட் தான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. திவ்யாக்கும் கமருதீனுக்கும் சண்டை நடக்கும்போது அமித் வந்துட்டு ஒரு தலையா இருந்து அதை தட்டி தேடிதான் எனக்கு டீ போட்டு பேசலாம், அதையே நீங்க கேட்க கிடையாது. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதுல இந்த மக்குருதீன் வந்துட்டு டான்ஸ் ஆடினா மார்க் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்குது. பார்வதி சொல்லி கொடுத்துருப்பாங்க போல, பார்வதி மாதிரியே ஆடிட்டு இருக்காயா. இதுவே நான் ஒரு இடத்துல இருக்கும் போது நீங்க என் பேரை சொல்லி. இதுக்காக அமித்தை ரோஸ்ட் பண்ணது கரெக்டா தான் இருந்துச்சு. என்ன புடிச்சு உள்ள போடுங்க சார். மைக்க மறைச்சு தப்பு பண்ணது பார்வதியும் கமருதீனும். ஆனா ரோஸ்ட் வந்துட்டு கானா வினோத்துக்கும் அமித்துக்கும். நான் எதிர்பார்க்கறேன். நீங்க சம்மந்தமே இல்லாம பயங்கரமா திட்டுவாரு. விஜய் சேதுபதி காப்பாத்திருக்காரு. என் கண் பார்வைக்கு அப்படி தெரிஞ்சதோன்னு சொல்றீங்க, இது என்ன மாதிரியான பதில்? இந்த வாரம் பார்வதியும் கமருதீனும் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. இதுல இருந்து எப்படி அவங்களை தப்பிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீமே பிளான் பண்ணிருக்காங்க போல. அதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே மைக்க கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய தண்டனையா. என்னடா இது, சாப்பாடு போடுங்கிறதே பெரிய தண்டனை கிடையாது. தண்டனைங்கிற பேர்ல அவங்களுக்கு பண்ணிருக்கணும் மத்தவங்க. ஆனா மாட்டினது யாரு? கானா வினோத்தும். இல்ல உங்களுக்கு அதான் சொல்றேன்ல, வெறும் களி மட்டும் ஒரு வாரம் கொடுத்துருக்கோம், அப்பதான் தப்பு தெரிஞ்சிருக்கும். பண்ணவங்கள எதுவும் சொல்லாம சைலண்டா உட்கார வச்சுட்டு இவங்க 2 உட்காந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. வாரம் பண்றது தானே இந்த விஷயம். அப்ப உட்கார சொல்லிடலாமா அவரை? இன்னைக்கு விஜய் சேதுபதி செஞ்சது ரொம்ப அன்பேரா தோணுச்சு. பனிஷ்மெண்ட்ங்கிற பேர்ல இவங்க 2 பேரும் ரோஸ்ட் பண்ணாம தப்பிக்க வச்சுட்டாரு. பாரு அண்ட் கமருதீன் மைக் எடுத்து மாட்டிக்கோங்க. சரி, தண்டனைன்னு ஒண்ணு கொடுத்தீங்க.
கடைசியா என்ன பண்ணீங்க? பார்வதி கமருதீன் மைக் எடுத்து போட்டுங்க. இது ஒரு அடுத்த தண்டனை. ஷோ ஆரம்பிக்கணும். இனிமேல் இந்த தப்பு பண்ண முதல்ல மைக் எடுத்து மாட்டிக்கோங்க. நீங்க தண்டனை கொடுத்த பிறகு அவங்க திருந்திட்டாங்களா? இவங்க திருந்துறதா அந்த மன்னிப்பு கேட்கறதுலே தெரியல, நக்கல் தான் பண்ற மாதிரி இருக்கு. வாங்கினா எப்படி வலிக்கும்? விஜய் சேதுபதி கொடுத்த தண்டனை பத்தவே பத்தாது. இவங்க 2 பேருக்கும் சாவுக்கு மேல ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும். ஒரு தண்டனை இருக்கு. பார்வதி கூட கமருதீன் இருக்கிறதும், கமருதீன் கூட பார்வதி இருக்கிறதும், இதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையே. இதை விட தண்டனை வேற யாராலையும் கொடுக்கவே முடியாது. நீங்க 2 பேரும் ஒன்னா இருங்க, அதுதான்டா உங்களுக்கு தண்டனையே. சாவுக்கு மேல ஒரு தண்டனைனா அது இதான்டா. 2 பேரும் நாசமா போங்க. நாசமா போங்க போங்க. அப்போ வந்து கேம்ல கொஞ்சம் திட்டு வாங்கினா இந்த அமித் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் இந்த பார்வதியால தான் திட்டு வாங்குறாரு. ஆமாண்டா. அது ஒன்றும் தப்பு இல்லை. எதுக்கு போய் சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு அமித்தை பொறுத்த இருக்காங்க. வரைக்கும் நல்ல மனுஷன் தான், ஆனா சேர்க்க சரியில்லை. இதுக்கப்புறமாச்சும் திருந்தி இவங்க 2 பேர் கூட சேராம ஒரு தனியான ஒரு கேம் விளையாடுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்பா இஸ் ஹாப்பி அண்ட் அப்பா இஸ் டூயிங் வெல். கடைசியா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கமருதீன் கூட யோசிக்கிறான். வெளியே போயிட்டு யோசிக்க மாட்டாரு. கேம் விளையாடு. வேணாம், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேச வேணாம், நம்ம பேசினா தானே பிரச்சனை வருது, நாம 2 பேரும் இந்த வாரம் விலகியே இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். எனக்கு இந்த வாரம் எப்படி போகுது பார்த்துட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இப்போ எதுவும் பேசிக்கலாம். சும்மா ஆனா இந்த அதெல்லாம். பார்வதி விடல. உன்னை வச்சுதான் 100 நாள் ஓட்டலாம். அதான் அவங்க பிளான் அது. இல்லடா இது வந்து என்ன ஒரு விஷயம்னா, இந்த பார்வதி சொல்றதை யோசிக்காம கேட்கிற ஒரே ஆள் வந்துட்டு மக்குருதி மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் யோசிப்பானுங்க, இவன் மட்டும் யோசிக்கவே மாட்டான். அதனாலதான் இவனை கூடயே கூட வச்சு வச்சுக்கிட்டு அம்மா அதான் சொல்றேன், கிட்டத்தட்ட திவாகர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது கமருதீனுக்கே தெரியல. சீக்கிரம் நான் உன்னை விட்டுருவேனா என்ன? பார்வதி அவங்க கேம் தான் விளையாடுறாங்க. எனக்கு எப்பவும் பிரிய போகும்போது மக்குருதி அது என்னைக்காவது யார்கிட்டயா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி விட மாட்டாங்க போல. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருச்சி இவன் 4 பக்கமும் சுத்தி வர்றா. கொஞ்சம் கிவ் மீ சம் டைம். இப்படிதான் இவங்க 2 பேரும் பிரியற மாதிரியே ஒரு ஆக்டிங் ஒண்ணு போடுவாங்க. ஆனா நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கான தண்டனையும் கூட. ஐயோ, நல்ல பாட்டை போட்டு ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? நான் விடுங்க, செம்ம டென்ஷன் ஆகுது. விடுங்க, இந்த கோபத்தோடய நான் போறேன்டா. ஓகே நண்பர்களே, இந்த கொடுமையோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா ரம்யாவை ஏன் இவ்வளவு நாள் காப்பாத்துறாங்கன்னு எனக்கு என்னமோ, அவங்களோட சேலரி ரொம்ப கம்மி. உங்களுக்கு இப்போ மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். இவங்க கம்மியாக இருக்கனால இவங்களை வச்சு ஓட்டிக்கலாம். மற்றவங்களாம் யாரெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அதனால தான் யாரெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்களோ பிரஜன் அவங்களாம் அதிகமாக வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சில பேரை அனுப்பி விட்டுறாங்க இந்த இதில் வந்தோடனே. ஏன்னா அனுப்புனது ஓகே தான். மத்தவங்களுமே ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்கிறேன்ல, கனி வந்து ஒரு 6வது 5வது கிட்ட வரைக்கும் வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு இது அது பேருனா அவங்க அப்பாவோட இது இருக்கும் கண்டிப்பா. அதனால ஏற்கனவே இந்த சர்வேர்னு ஒரு இது கேம் ஷோலையும் அவங்களோட பொண்ணை தான் ஜெயிக்க வச்சாங்க. இதுலயும் ஜெயிக்க வைக்க முடியாது, மேபி இந்த டாப் உள்ள கொண்டு வந்துருவாங்க எப்படியோ. அதுதான் பண்ணுவாங்க இது தெரிஞ்சு. அதே மாதிரி விஜய் டிவி ஒரு ப்ராடக்ட் உள்ள வந்துடும். இது எப்பவும் நடக்கிறது தான். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல யார் லாஸ்ட்ல யாரையே ஜெயிக்க வைக்க போறீங்கன்னு தெரியல. யாருன்னு தெரியல, இது வரைக்குமே எனக்கு தெரியல. இதே எத்தனை வாரம் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கும் தெரியல. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்